ஒரு குருகுலம் இது. அவரும் அவருடைய 18 சித்தர்களும் என்ன பல ஆயிரம் வருஷங்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்லி கொடுக்கிற ஒரு கல்வி நிலையம் தான் இந்த குருகுலம். இந்த குருகுலத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையான குருவை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க குரு நான் இல்ல, உங்க குரு உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த மனிதனுடைய குரு இருக்காரு. உங்க குருவை காட்டுறதுதான் என் வேலையை தவிர உங்களுக்கு குரு ஆகிறது என் வேலை கிடையாது. அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். வெளியில ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியரை எழுப்புறது தான். உங்களுக்குள்ள ஒரு குரு இருக்காரு, அந்த குரு தூங்கிட்டு இருக்காரு, என்னைக்காவது அவர் எழுந்துப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தூங்குப்பான்னு சொல்லி தூங்க வச்சிடறோம். அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குருவை எழுப்புறதுதான் என்னுடைய வேலையை தவிர வேற எதுவும் எங்க வேலை கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சித்தர் மரபுல சித்தர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. உங்களுடைய குரு உங்களுக்குள்ள உங்க உயிரா மறைஞ்சிருக்கிறார். உங்களுடைய உயிரா மறைஞ்சிருக்காரு. உங்க உடம்புக்குள்ள உங்க மனசு மறைஞ்சிருக்கு. கரெக்டா? உங்க உடம்புக்குள்ள உங்க மனசு, எத்தனை பேருக்கு உங்க மனசு நீங்க கவனிச்சிருக்கீங்க? உள்ளுக்குள்ள ஒரு டேப் ரிகார்டர் ஒன்று ஓடிட்டு இருக்குது. ஓட்ட டேப் ரிகார்டர் ஒன்று ஏதோ ஒண்ணு உள்ள பெனாத்திட்டே இருக்குல்ல. கரெக்டா இல்லையா? ஒண்ணு வரப்போற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு, இல்ல போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருக்கா இல்லையா? நீங்க வெளியில அசையாம உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பேசிட்டு தான் இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மனம்னு சொல்றோம். உடலுக்குள் மனம் மறைந்திருக்கிறது, மனதுக்குள் உயிர் மறைந்திருக்கிறது. மனசுக்குள்ள எது மறைஞ்சிருக்கு? உயிர் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் சூக்ஷ்ம பொருள், காட்ட முடியாது கண்ணால. உயிரை காட்ட முடியுமா? கண்ணால காட்ட முடியாது. இப்ப உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? காட்ட முடியலன்றதுக்காக சொல்ல முடியுமா உயிர் இல்லைன்னு? சொல்ல முடியாது. அப்போ சித்தர்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்கள் உயிர் இருக்கே, அந்த உயிர் தான் குரு. உங்களுடைய குரு அதான். வெளியில இருக்கக்கூடிய நாங்கள் கிடையாது உங்களுடைய குரு. அது மட்டும் இல்லாமல் நாங்க சொல்றதை நீங்க நம்ப கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது நான் சொல்றதை நீங்க நம்பவே நம்ப கூடாது. நம்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப நான் கடவுள் இருக்காருன்னு சொல்றேன், நீங்க அதை நம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்துட்டு, புதுசா ஒரு படம் வந்திருக்கு சார் குருஜி, அதை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ஏன்? நீங்க தான் நம்பிட்டீங்களே, கடவுள் இருக்காருன்னு சொன்னதை நீங்க நம்பிட்டீங்கல்ல. அப்புறம் இனிமேட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு வேற? நான் நம்புறதுக்காக சொன்னேன்னா எதுக்காக சொன்னேன்? நீங்க உணரணுன்றதுக்காக தான் சொன்னேன். நீங்க நம்பணுன்றதுக்காக சொன்னேன் நான். இப்ப நான் உங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். நீங்க நம்புறதுக்காக சொல்லி கொடுக்குறேன் நான் பயிற்சி, அல்லது நீங்க செய்யறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். எதுக்காக சித்தர்கள் இந்த பயிற்சி எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க? எதுக்காக அவங்க இதெல்லாம் கொடுத்தாங்க நமக்கு? நம்ம வாழ்க்கையில நம்ம துன்பத்துல இருந்து வெளியில வரதுக்காக தான் இந்த பயிற்சிகள் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த சித்த மார்க்கம் என்பது ஒரு மருத்துவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல மருத்துவமும் இருக்கு. சித்த மார்க்கம் என்பது இதுல மருத்துவமும் இருக்கு. ஆனா இது ஒரு மருத்துவம் கிடையாது. இது என்னது? ஒரு வாழ்க்கை முறை. சித்தர் நெறி என்பது என்னது? ஒரு வாழ்க்கை முறை. எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு வாழ்க்கை நெறி தான். நம்ம எதுக்கு எல்லாம் உயிர் வணக்கம்னு சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு உயிர் வணக்கம்னு சொல்றோம்? வணக்கம் சொல்லாம ஏன் உயிர் வணக்கம்னு சொல்றோம்? நீங்க எதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அதை மட்டும் காசு கொடுத்து யாராவது வாங்க முடியும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எனக்கு புக் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல உயர்ந்த விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது என்னது? உயிர் தான். அதுக்கு மேல ஒரு பொருள் வேற இருக்கா? கிடையாது. ஆனா என்னைக்காவது அப்படி ஒண்ணு நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? மயிரை பத்தி யோசிச்ச அளவு கூட உயிரை பத்தி யோசிக்கல. முடியை பத்தி, முடி கொட்டுதேன்னு கவலை, உயிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போதேன்னு கவலை கிடையாது. நம்ம உயிரை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம மதிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? உயிர் தான் மதிக்கணும். நம்ம உடம்புல இருக்க உயிரையும் மதிக்கணும், மத்தவங்க உயிரையும் மதிக்கணும். அதனாலதான் நம்ம குருகுலத்துல என்ன சொல்றோம்? உயிர் வணக்கம்னு சொல்றோம். எல்லாரையும் என்னவா பார்க்கணும்? உயிரா பார்க்கணும். எல்லாரையும் உடம்பா பார்த்தாதான் பிரச்சனையே. அப்போ எல்லாரையும் நம்ம என்ன பார்க்கணும்? உயிரா பார்க்கணும். உயிரா பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். சித்தர்கள் நமக்கு என்ன வாழ்வியலை கொடுத்துட்டு போயிருக்காங்க? எதுக்காக இவங்களுடைய சித்த வாழ்க்கையில் முறையை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க? நம்மள துன்பத்திலிருந்து காப்பாற்ற இந்த வாழ்க்கை நெறிய அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த சித்த நெறியே. தான் காலையில எழுந்த உடனே ஜோதியை ஏத்தி வழிபாடு பண்ண சொன்னாங்க. காலையில எழுந்த உடனே வழலை எடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் சித்த நெறி. ஏன்னா இந்த வழலை தான் கடைசியா உயிரை அமுக்கும். வழலைன்னா என்ன? தொண்டையில இருக்கக்கூடிய ஒயிட் டாக்ஸின் என்ற கபம், இதுதான் உயிரை கடைசியா அமுக்கும். அதனாலதான் அதை டெய்லி என்ன பண்ண சொன்னாங்க சித்தர்கள்? டெய்லி கொஞ்சம் கையை வச்சு நம்மளோட தன்வந்திரி பவுடரை வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே கோழையா சளி வெளியே வரும். டெய்லி அதை எடுக்க சொல்றாங்க. ஏன் எடுக்க சொல்றாங்க? இதை எதுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு? இதை யார் சொல்லி கொடுத்தது? போகர் 7000 ஒரு நூல் இருக்கு. சித்தர்கள் எல்லாரும் நூல் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க அந்த நூலை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல போகர் வழலேடுன்னு சொல்லுவார். ஆனா நீங்க என்னத்தை எடுக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நேரா கத்துக்கணும். அது பிராக்டிகல் ட்ரைனிங் வேணும். அது நீங்க சித்தர்கள் நூல்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பிராக்டிகலா ஒருத்தங்க சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி வாசி, டெய்லி காலையில வாசி பயிற்சி பண்ணணும். சித்தர்களுடைய போகர் நூல்ல இருக்கு. ஆனா அந்த வாசி எப்படி பண்ணணும்? 3000 வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்து இந்த சித்தர் நெறிய உண்டாக்கிட்டு மறைஞ்சார். அதை இந்த மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தவர் யாரு?
அகஸ்திய பெருமான், போகர், திருமூலர், பதஞ்சலி மகரிஷி, இப்படி இந்த 18 சித்தர்களும் என்ன பண்ணாங்க? முருகப்பெருமான் வடிவமைச்ச இந்த சித்த நெறியை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தாங்க. மக்கள் ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. மக்களை உயிரை பத்தி யோசிக்க வச்சாங்க. எல்லாரையும் தன்னுடைய உயிரா பார்க்க வச்சாங்க. இது ஒரு வாழ்க்கை நெறிதானே? கரெக்டா இல்லையா? அப்படி நோய் வந்துச்சுன்னா, அப்படியே நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணாங்க? சித்த மருத்துவம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சு உணவு மருத்துவம், மூலிகை மருத்துவம், உபரச மருத்துவம், உலோக மருத்துவம், பாஷாண மருத்துவம், வர்ம மருத்துவம், யோக மருத்துவம்னு 7 பிரிவா இந்த பிரிவுகளை பிரிச்சு உங்க நோய்களை குணமாக்கிக்குங்க. ஏன்னா இந்த உடம்பு என்பது ஒரு கோவில். சொல்லுங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டுள்ளான் என்று உடம்பை இருந்து யான் ஓம்புகின்றேனே, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள உயிர் நல்லா இருக்கும். அப்ப இந்த உடம்பை நம்ம கவனிக்கணும். உலகத்துல எந்த ஒரு பாதையிலுமே இவ்வளவு உடம்புக்கு மேல அக்கறை வேற எந்த ஞானிகள் என்ன பண்ணல, செலுத்தல. பல வகையான ஞானிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? புத்த மதத்துல இருந்து வரவங்க ஞானிகள் தான். இந்த மாதிரி பல ஞானிகள், வேதங்கள்ல இருந்து வரக்கூடிய வேதாந்தத்தை ஃபாலோ பண்றவங்க ஞானிகள் தான். பல ஞானிகள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. பல பரம்பரை இருக்கிறாங்க. ஆனால் இந்த சித்த பரம்பரையினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லா ஞானிகளும் ஜீவன் முக்தி தான் அவங்களுடைய குறிக்கோள். எல்லாரும் தன்னுடைய ஜீவனை முக்தி அடைய வைக்கணும். சித்தர் நெறியிலையும் ஜீவன் முக்தி தான் முக்கியம். ஆனா சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த உடம்பு மேல அவங்க வச்ச மரியாதை, இந்த உடம்பை பார்த்துக்கணும், நம்ம அக்கறையா இந்த உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த உடம்பு கவனிக்கிறதுக்கான அவங்க பண்ண நெறிமுறை வேற எந்த ஒரு ஆன்மீக பாதையிலையும் இருக்கா? கிடையாது. அது ஒரே ஒரு பாதையில தான் இருக்கு. அது எந்த பாதை? இந்த சித்தர் பாதை. சித்தர் நெறியில மட்டும்தான் இருக்கு. அவங்க தான் இந்த உடம்பையும் பாதுகாக்கணும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு ரெண்டுத்து மேல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு அது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெண்டுத்தையுமே கவனிக்கிறதுக்கு, உடம்பையும் கவனிக்கல, உயிரையும் கவனிக்கல. எதை கவனிக்கிறதுன்னு தெரியல, எதை கவனிக்கிறதுனே தெரியல. அதனால வாட்ஸ்அப்ல இருக்கிற மெசேஜ் மட்டும் கவனிக்கும். அது வேணா கரெக்டா கவனிக்கிறோம். இப்ப நம்ம சித்தர் நெறியில நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம முதல்ல எதெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கணும்? இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு அதை சொல்லி தரேன். இந்த சித்தர் நெறியில வாழணும் சார். நானு முருகப்பெருமான் உருவாக்கிய இந்த வாழ்க்கை முறை, சித்தர் வாழ்க்கை முறையில நான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும். வள்ளல் பெருமான், ராமலிங்க வள்ளல் பெருமான் தான் கடைசியா நமக்கு இந்த கிளாரிட்டி கொடுத்துட்டு போனார். புரியுதுங்களா? நடுவில் வந்தவங்க எல்லாம் ஒண்ணு சொன்னாங்க, ஆனா அது சரியா மக்களுக்கு புரியல. வள்ளல் பெருமான் தான் சித்தர் நெறி என்ன பண்ணாரு, ஒழுங்கா நமக்கு கொடுத்துட்டு போனவர் யாரு? எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கொடுத்துட்டு போன மகான் யாரு? ராமலிங்க வள்ளல் பெருமான். வள்ளலாரும் சொல்லக்கூடிய மகான் தான் கொடுத்துட்டு போனாரு. சோ அவர் நம்ம வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முறையில் அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்க முன்னுக்கு வரதுக்காக தான் நான் இருக்கேன், உங்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரதுக்காக தான். இந்த சித்தர் வாழ்க்கை நெறினா என்ன? நம்ம எப்படி வாழணும், வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும், தினச்சரியம், தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும். காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய 3 to 5 என்ன பண்ணணும்? எழுந்துக்கணும். இதுக்கு பேர் அமிர்த வாசின்னு பேர். சித்தர்களுடைய முதல் கட்டளை என்னது? 3 to 5 எழுந்துக்கணும். இதுதான் சித்தர்களுடைய முதல் ரகசியமே. இதான். யார் அந்த நேரத்துல தூக்கி எழுந்துக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த கிரக தோஷமும் பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்க. எந்த கிரக தோஷமும் உங்களுக்கு கிட்ட நெருங்காது. இவங்க எப்ப எழுந்துக்கிட்டீங்கன்னா காலை 3 to 5 எழுந்து விளக்கு ஏத்திடணும். அப்படி ஏத்திட்டீங்கன்னா எந்த கிரகங்களும் உங்களை கட்டுப்படுத்தாது. அப்படி இல்லாட்டினா கட்டுப்படுத்தும். அங்க கிரகங்கள் மாறுதல் நடந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாறுதல் நடக்கும். ஆனா அந்த நேரத்தில் எழுந்துக்கிறவங்களுக்கு அது நடக்காது. ராமலிங்க வள்ளலார் இன்னும் டீப்பாவே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால இது வந்து சித்தர் நெறியில முதல் ரகசியம். காலை 3 to 5 எழுந்து முகத்தையாவது கழுவிட்டு விளக்கேற்றி அந்த விளக்குக்கு பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்யணும். தியானம் கத்துக்கிட்டவங்க தியானம் செய்யலாம். இது சித்தர்களுடைய முதல் கட்டளை. நிறைய மாணவர்கள், முடிச்ச மாணவர்கள் வந்திருக்கீங்க, வெரி குட். புதுசா வந்திருக்கவங்களும் இதை முயற்சி பண்ணுங்க. காலை 3 to 5 எழுந்து அப்படி விளக்கு ஏற்றி நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தரித்திரம் எல்லாம் விலகிரும். உங்களுடைய உடல் நோய், மனசுல குழப்பம், இதெல்லாம் தானாவே கொஞ்ச நாள்ல விலக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இது அடுத்தது சங்கல்பம். காலையில எழுந்து காப்பு சங்கல்பம், வாழ்த்து சங்கல்பம். இந்த சங்கல்பங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசை வந்து இன்னும் உறுதியாகும். அடுத்து பஞ்சசுத்தி. சித்தர்களுடைய ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்புல விஷம் இருக்கக்கூடாது. அந்த விஷம் வந்து 2 விஷம். ஒண்ணு தொண்டையில சேர்ற வெள்ளை மலம், வயிற்றுல சேர்ற மஞ்சள் மலம். 2 மலத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு பஞ்சசுத்தின்னு 5 வகையான சுத்தி முறைகள்.
சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நீங்க கத்துக்கிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு அதை காலையில பண்ணணும். இது சித்தர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. எங்க போனாலும் முதல்ல என்ன பண்ணிடணும், உள்ள இருக்கிற வெள்ளை மலத்தை எடுத்துடணும், வயிற்றுல இருக்க மஞ்சள் மலத்தை எடுத்து காலையில உடம்ப என்ன பண்ணிக்கணும், சுத்தமாக்கிக்கணும். இது சித்தர் நெறி. கண்ட பேஸ்ட போட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது. மூலிகை பல்படியை வச்சு நல்ல வாய பல்களை தேய்ச்சி நம்ம பண்ணிடணும். பேஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும். புரியுதுங்களா? மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா. நான் அடிக்கடி சொல்றது அதான். பேஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கண்ணு பிரச்சனை வரும். பேஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பா வந்தே ஆகும். ஏன்னா பேஸ்ட்ல என்ன கொஞ்சம் நெஞ்ச கெமிக்கலா இருக்கு, ரொம்ப பெரிய கொடுமையான கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுல இருக்கு, பேஸ்ட்ல இருக்கு. பேஸ்ட் இஸ் வேஸ்ட். நான் என்னைக்கு பேஸ்ட் தூக்கி போட்டணும் என் வாழ்க்கையில அன்னைக்கு தான் நான் ஆரோக்கியமா ஆட ஆரம்பிச்சு. தயவு செய்து பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்கும். குறிப்பா நரம்பு மண்டலத்துல நோய் வரும். எதுல வரும்? நரம்பு மண்டலத்துல நோய் வரும் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா. ஏன்னா வாயில நாக்குக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு, பிரெயினுக்கும். பிரெயின் தான் நரம்பு மண்டலம். புரியுதுங்களா? அதனால பேஸ்ட் யூஸ் பண்ணாம ஏதாவது ஒரு மூலிகை பொடி என்ன பண்ணுங்க, வாங்கி நல்லா பல்லு தேய்ச்சி எடுத்துருங்க. இது சித்தர்களுடைய மிக முக்கியமான ஒரு பயிற்சி. அடுத்தது, காலை உணவு எப்பொழுதுமே இயற்கை உணவா இருக்கணும். காலையில எழுந்த உடனே அடுப்புல வச்சு தோசை இட்லி இதெல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிட்டு வச்சுக்கீங்க, தோசை மாதிரி ஆயிடுவோம். நம்ம காலை உணவு எப்பவுமே இயற்கை உணவா இருக்கணும். அடுப்புல வைக்காம இயற்கை உணவா பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் நம்ம காலை உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல என்ன அதிகமாகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், உடம்புல கழிவுகள் சேராது. ஆனா கொஞ்சமா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். இது சித்தர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. அடுத்தது, சித்தர்கள் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தது என்னது, யோக கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் 1 டயாபெட்டிக் கண்ட்ரியா இன்னைக்கு இருக்கு. சர்க்கரை நோயில நம்ம தான் அதிகமா இருக்கிறோம். இப்ப அடுத்தது அதிகமாக போறோம் என்ன தெரியுமா, ஹார்ட் டிசீஸ். இப்ப நீங்க அடிக்கடி கேள்விப்படுறீங்க, 25 வயசு தான் ஆகுது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்ப அதிகமா கேட்கல, நீங்க கேள்விப்படல, நல்லா தாங்க இருந்தாரு, டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். இப்ப நீங்க அதிகமா கேள்விப்படுவீங்க இந்தியால. இப்ப அடுத்து என்ன நோய் இப்போ இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு, ஹார்ட் அட்டாக். மூணாவது வந்து கேன்சர். முதல்ல அங்க கேன்சர் இங்க கேன்சர்னாங்க, இப்ப இங்க தாங்க பக்கத்துல வீட்டுல இருக்கு, அவங்க வீட்டுல அங்க கேன்சர், அப்படி நெருங்கி வந்துருச்சு. இந்த 3 நோய் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இதை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தினமும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த யோக பயிற்சிகளை செய்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. இது யார் கண்டுபிடிச்சது, சித்தர்கள் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போன ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது யோகா பண்ணியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். இது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணணும். அடுத்து அப்புறம் உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ, உங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா சேவையா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் தினமும் மூலிகைகளை சாப்பிடணும். தினமும் மூலிகையை சாப்பிடணும். சித்தர்களுடைய ஒரு கட்டளை. போகர் 7000த்துல தினமும் சாப்பிட சொல்ற ஒரு மூலிகை அதே தான் வள்ளலாரும் சொல்றார். வள்ளலார் சொல்றது எல்லாமே சித்தர்கள் சொன்னது. வள்ளலார் புதுசா என்ன பண்ணல, எதையுமே புதுசா சொல்ல. அவரே சொல்றாரு, நான் எதையுமே புதுசா சொல்லல, இந்த மரபுல இருக்கிறத நான் சொல்லி தரேன்னு சொல்றேன். வாழையடி வாழ என வந்த திரு கூட்டத்தில் நானும் ஒருவன். நான் புதுசா வந்து வரல, எல்லாம் நம்ம மரபுல இருக்கு, நீங்க மறந்து போயிட்டீங்க. வள்ளலார் சாப்பிட சொல்ற மூலிகை எது, கரிசலாங்கண்ணி, கரிசாலை. காலையில கரிசலாங்கண்ணி சாப்பிட சொல்றாரு. எப்படியா சாப்பிட சொல்றாரு, ஒரு செடியை வளர்த்து பச்சையாவது சாப்பிடுங்க, 4 இறைய கிள்ளி பச்சையா சாப்பிடுங்க. கரிசலாங்கண்ணி லேகியமா கூட இருக்கு, ஆனா நாங்க சேல்ஸ்க்கு இல்ல, நாம சாப்பிடுறது வச்சிருக்கோம். நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கரிசலாங்கண்ணியை நீங்க வெள்ளத்தோட கலந்து லேகியமா சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி பொடியை வாங்கி வச்சு நீங்க சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி உடம்புக்கு தினமும் என்ன பண்ண சொல்றாரு, நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இரவு நைட்டு படுக்கும் பொழுது கடுக்காய் நைட்டு சாப்பிடணும். ஏன்னா கடுக்காய் சாப்பிட்டீங்கன்னா மிடுக்காய் இருப்பீங்க. நீங்க நடக்கும் போதே மிடுக்கா நடுப்பீங்க, இல்லாட்டினா மொடுக்கா நடிப்பீங்க. அதனால நைட்டு படுக்கும்போது கடுக்காய் வந்து ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து பொடியை வாங்கி தண்ணியில கலந்து குடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம் என்ன ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். அது இல்லாம கடுக்காய் சாப்பிடுறவங்களுக்கு வந்து மனசு அலைப்பாயாது. இன்னைக்கு எது அலைப்பாயுது, அலைப்பாயு கண்ணா என் மனம் அலைப்பாயுதே. அவங்க அந்த அலைப்பாயிரத்து வேற, கடவுளை நினைச்சு அலைப்பாஞ்சு. நம்ம வந்து ஒரு வேலை செய்ய முடியலங்க, ஒரு வேலை செய்யறதுக்குள்ள மனசு என்ன பண்ணுது, 1000 எண்ணங்களை உற்பத்தி பண்ணி கான்சென்ட்ரேஷனே இப்ப என்ன ஆயிடுது, மிஸ் ஆயிடுது. அந்த கடுக்காய் வந்து சாப்பிட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது, குடல் கிளீன் ஆயிரும், நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகள், சித்தர்களுடைய வாழ்க்கை முறை. இது இல்லாம சித்தர்களுடைய இன்னொரு வாழ்க்கை முறை வந்து புண்ணியம் செய்யறது. அது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பகுதியா என்ன பண்ணணும், சித்தர்கள் கடைபிடிக்க சொல்றாங்க. புண்ணியம் செய்யுங்க. எப்படி எப்படிலாம் புண்ணியம் செய்ய முடியுமோ அப்படி எப்படிலாம் புண்ணியம் செய்யுங்க. மாசம் புண்ணியம் செய்ய முடிஞ்சவங்க மாசம் செய்யுங்க, தினமும் செய்ய முடிஞ்சவங்க தினமும் செய்யுங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. மனுஷ உடம்பு கிடைக்கிறது கஷ்டம். சித்தர்களுடைய கருத்து என்ன, மனுஷ உடம்பு திருப்பி உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உயிருக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த உயிருக்கு சார்ஜ் பண்ணிடணும். இந்த உயிர் எதுக்கு வந்ததோ அது நோக்கத்தை கொஞ்சமாவது
எப்படியாவது பினிஷ் பண்ணும். அதாவது நீங்க 100% மார்க் வாங்க தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% மார்க் வாங்கினீங்கன்னா அடுத்த பிறவில என்ன பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க, ஏங்க இந்த குழந்தைங்க சிலதெல்லாம் இருக்குங்க, சின்னதா இருக்கும் போதே இப்படி இசை பாடுது பாத்திருக்கீங்களா? குழந்தையா தான் இருக்கும், ஆனா அது அவ்வளவு இசை பாடும், நல்ல பாட்டு பாடும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், 20 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டாதான் அவ்வளவு சாநித்தியம் வரும். ஆனா இந்த குழந்தைங்க சும்மா 1 வருஷம் கிளாஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே பாடி கலக்குங்க. பாத்திருக்கீங்களா? முருகர் சாமி மேல பாட்டு பாடும். எப்படி இந்த குழந்தைங்க இப்படிதான் இது மாதிரி? உங்களுக்கு ஆச்சரியம், எத்தனை பேர் இந்த ஆச்சரியப்பட்டிருக்கீங்க? எப்படி இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து அவங்க கூட இப்படி பாட மாட்டாங்க, இந்த குழந்தைங்க இப்படி அருமையா பாடுது, எவ்வளவு அறிவா பேசுது. அந்த ஆச்சரியம் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அந்த ஞானம் சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்துச்சு? 20 வருஷம் படிச்சாதாங்க வரும். அது 20 வருஷம் ஒரு சங்கீதத்தை கூட வந்து கத்துக்கிட்டாதான் அவ்வளவு அளவுக்கு அந்த பாட முடியும். ஆனா இப்ப இந்த டிவில சில குழந்தைங்களாம் பாருங்க இவ்வளவுதான் இருக்கு, ஆனா அதுங்க பாடுற போது அப்படியே நமக்கு உள்ள அப்படியே மெய் சிலுக்குது. அப்படி பாடுறதுக்கு அந்த குழந்தைங்க பாடுது எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. என்ன நம்ம குழந்தை பாட மாட்டுது, அது வேற விஷயம், நம்ம அது என்ன பண்றது, அது பெரிய கதை, விட்டுருங்க. ஆனா எப்படிங்க அந்த குழந்தைங்க எல்லாம் இது மாதிரி பாடுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. எப்படிங்க பாடுது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுங்க அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த பிறவியில அதுங்க கத்துக்கிறது கிடையாது. அதுங்க போன பிறவியில வாழ்க்கை முழுசா அந்த இசையை கத்துக்கிட்டு நல்ல கலைஞரா இருந்து தன்னுடைய உயிர் விட்டுருக்கும். இந்த பிறவியில வந்த உடனே என்ன பண்ணிருக்குங்க, அந்த வாசனை வந்துடும். இதுக்கு பேர் தான் வாசனைன்னு பேர். ஆனா நீங்க ஒரு இடம் வாங்கி வைக்கிறீங்க, அடுத்த பிறவியில நீங்க அந்த இடத்த நீங்க போயிட்டு இது என் இடம் பட்டா போட முடியாது, இதான் என் வீடுன்னு பட்டா போட முடியாது. விட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. பொருட்களை இந்த பிறவில இருந்து நீங்க அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ற அறிவு உங்களோட வரும். இப்ப இந்த பிறவில உங்க உயிர்ல நீங்க அறிவு ஞானத்தை சேர்க்கிறீங்க, தவம் பண்றீங்க, தொடர்ந்து ஞானத்தை சேர்த்துக்கிட்டே வரீங்க. இது அடுத்த பிறவிக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம், மறந்துடாதீங்க. இந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு பிறவியில முடிஞ்சு அடுத்த பிறவிக்கு வந்தாலும் அந்த அறிவு வருதோ, அறிவு உங்களோடு வரும். நீங்க எந்த அறிவை சேர்க்கிறீங்களோ அந்த அறிவை உங்களோடு நீங்கள் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுங்க, உங்க உயிர்ல தொடர்ந்து ஞானத்தை விதைக்கிற வேலைகளை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்க உயிரை கிடைத்தே இருங்க. ஆனா நமக்கு இன்னும் புரியாது, என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது, அந்த கிளியர் பிக்சர் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்காது. ஆனா கிடைக்கிற வரைக்கும் நீங்க சிந்திங்க, கிடைக்கும். மெதுவா யோசிங்க, கிடைக்கும். அப்ப நம்ம அடுத்த பிறவிக்கு நம்ம எதை எடுத்துட்டு போக முடியும், நம்ம சேர்க்கிற அறிவு நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதனால எதெல்லாம் நம்ம அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போக முடியுமோ அதை நம்ம இப்பவே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க, ஞானத்தை வளர்த்துக்கொள். ஞானத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி ஞானம், எப்படி உங்களுடைய அறிவு விருத்தி ஆகும்? ஒரு மனுஷனுடைய அறிவை விருத்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? புத்தகங்களை படிப்பது, சத் சங்கங்கள் அட்டென்ட் பண்றது, இதுதான் நம்ம அறிவை விருத்தி பண்ணும். எத்தனை பேருக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குங்க? நல்ல புத்தகங்களை படிக்கும் பழக்கம் நமக்கு வேணும். நல்ல புத்தகங்களை படிக்கும் பழக்கம் நமக்கு வேணும். நம்ம அறிவை விருத்தி செய்யக்கூடிய புத்தகங்களை நம்ம படிக்கணும், தினமும் படிக்கணும். அதனால் புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை நீங்க எல்லாரும், அதுவும் சித்தர்களுடைய புத்தகங்கள் படிக்க வாய்ப்பு கிடைச்சவங்க சித்தர்களுடைய நூல்களை படிங்க. இது சித்தர்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்து சித்தர்களுடைய வாழ்க்கை முறை வேற என்ன? தொண்டு செய்வது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்வது அது நம்மளுடைய வினையை கரைக்கும். நம்மளுடைய, என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எங்க பண கஷ்டமா இருக்குதுங்க, வாழ்க்கையில எப்படி பண கஷ்டத்துல இருந்து வெளியில வருதுங்க? பணம் வந்து சில பேருக்கு தான் கிடைக்குமா? எல்லாரும் செல்வ வளத்தோட வாழ முடியுமா? பண கஷ்டத்துல இருந்து எப்படிங்க வெளியில வரது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. பணம்னா என்ன, அது ஒரு மனுஷன் கிட்ட எப்படி போய் சேருது தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணம் இருக்கவங்க கிட்ட தான். அது உண்மையா பொய்யா? அது உண்மை, அது பொய் கிடையாது, உண்மை. ஏன் பணம் சில பேர்கிட்ட சேருது, சில பேர்கிட்ட சேர மாட்டேது? உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணி அமிச்சாரா உங்களை பூமிக்கு? இந்த உலகத்துல நீங்க பூமிக்கு வர்றீங்கனாலே எல்லாருக்கும் என்ன முடியுமோ உங்களாலே அது முடியும். இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இருக்கா, இல்ல உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்கும், ஒருத்தருக்கு கொடுக்காத, ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா ஏன் சில பேருக்கு கிடைக்க மாட்டுது? வாழ்க்கை ஃபுல்லா பண கஷ்டத்திலேயே வாழ்ந்து பண கஷ்டத்திலேயே சாகுறாங்க சில பேர். என்ன எண்ணங்கள்? நான் ஏன் தெரியுமா பணத்தை பத்தி பேசுறேன்? இப்ப நான் ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜை பத்தி பேசினா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இப்போ உங்களுடைய முக்கியமான பிரச்சனை பண பிரச்சனை தான், உங்களுடைய ஆன்மீக பிரச்சனையே கிடையாது. நான் அதனாலதான் உங்க பிரச்சனைக்கே வந்துடுறேன். ஏன்னா உங்க பிரச்சனையிலேயே ஆன்மீகம் இருக்கு. ஏன் பணம் சில பேர்கிட்ட சேர மாட்டேதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி ஒண்ணு இருக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. பிரபஞ்ச ரூல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு நேச்சுரல் லாஸ், காஸ்மிக் லா, பிரபஞ்ச விதிகள் சிலது இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்ச விதி எப்படின்னா, நீங்க எப்படிப்பட்ட சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அப்படிதான் டிசைன் பண்ணும். அந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்து ஒரு சின்ன பிரார்த்தனையோட நம்ம நிறைவு செய்வோம். இப்போ சில பேருக்கு பணத்து மேல ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் இருக்கு. உதாரணத்துக்கு வேற யாராவது பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல பணம் சம்பாரிச்சு
நல்ல உயர்றாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? ஏதோ தப்பான வழியில சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்த மாதிரி உங்க மனசுக்குள்ள மத்தவங்க நல்லா இருக்கிறதோ மத்தவங்க வளர்ச்சி அடையறதையோ ஏத்துக்க முடியாம இருக்கு. எப்போ நீங்க மத்தவங்க நல்லா இருக்கிறத ஏத்துக்க முடியலையோ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா, பணம்னா எனக்கு கஷ்டம், பணம்னா எனக்கு வேதனை அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க சிக்னல் அனுப்புறீங்க. ஏன்னா நீங்க மத்தவங்க செல்வத்தை பார்த்தோ மத்தவங்களுடைய பார்த்தோ நீங்க சந்தோஷப்படல. நீங்க என்ன பண்றீங்க? வருத்தப்படுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, மற்றவர்கள் செல்வ வளத்தோட வாழ்றத பார்த்து யாரு வருத்தப்படுறீங்களோ உங்களுக்கு பணமே சேராது. ஏன்? ஏன்னா நீங்க பணத்தை நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன பண்றீங்க? வருத்தம் தான் படுறீங்க. அப்ப பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கும்? உங்களுக்கு பணம் பிடிக்காது, அதனால உங்களுக்கு அதை கொடுக்க கூடாதுன்னு அதை முடிவு பண்ணும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, செல்வத்து மேல பணம் இருக்கிறவங்க மேல பணம் வச்சு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் அதை பார்த்து என்ன படணும்? சந்தோஷப்படணும். இவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படணும். பட்டீங்கன்னா நீங்க பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கும்? இவங்க பணத்தை வச்சு பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இவங்க மற்றவங்க நல்லா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்கன்னு இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை அந்த நேரத்துக்கு அது எப்படியாவது கொண்டு உங்களுக்கு சேர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது முதல் விதி. எது ஒன்றை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அது உங்களிடம் வராது. உங்ககிட்ட இருக்கிறது மட்டும் நீங்க வெறுக்கல, மத்தவங்க கிட்ட இருக்கிறது நீங்க வெறுக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த பிரபஞ்சத்துக்கு அதெல்லாம் தெரியாது. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க வெறுக்கிறீங்களா மத்தவங்க கிட்ட இருக்கிறத நீங்க வெறுக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது. அதுக்கு வெறுக்கிறது மட்டும் தான் தெரியும். அதனால அது என்ன பண்ணும்? நீங்க வெறுக்கிறது உங்ககிட்ட அது எடுத்துட்டு சேர்க்காது. கடைசி வரைக்கும் நம்மள அதுக்கு அதை பத்தியே யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அதுல இருந்து விடுதலை ஆக்காது நம்மள. பணத்தினுடைய முதல் விதி அது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இன்னில இருந்து யாராவது உங்களுக்கு முன்னாடி நல்லா உயர்ந்தாங்க, நல்ல செல்வ வளமா ஆனாங்க, நல்லா இருக்காங்கன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்? மனசுல சந்தோஷப்பட்டு அவங்க உழைப்பால அவங்க உயர்ந்தாங்க, கடவுள் அவங்களை நல்லா வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசால அவங்களை நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்தணும். அப்படி நீங்க வாழ்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையே வராது, பண பிரச்சனையே வராது. இது முதல் ரகசியம். நிறைய ரகசியம் இருக்கு செல்வ வளத்துக்கு. இது முதல் ரகசியம். அடுத்து என்னது? பண கஷ்டம் இல்லாம இருக்கணும்னா அடுத்து என்ன ஃபாலோ பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? அடுத்து இன்னொரு ரகசியம் சொல்லுங்க. நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே 100 ரூபாயாவது அதுல இருந்து என்ன பண்ணணும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 100 ரூபாயாவது எடுத்து சேரிட்டிக்காக நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எத்தனை பேர் டாடா கம்பெனி தெரியும்? டாட்டான்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு தெரியும். இந்தியால டாடா கம்பெனி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இந்தியா விட்டு முதல்ல வெளியே போயிடும். அதனுடைய ஓனர் யாரு? இப்போதைக்கு ரத்தன் டாடா இருந்தாரு, காலம் ஆயிட்டாரு ரத்தன் டாடா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? அது இல்ல, இன்னொரு வேலை பண்ணிட்டு போனாரு. அவர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நிறுவனம் அதுல வர ப்ராஃபிட்ல 60% சேரிட்டிக்காக ஒதுக்கி எழுதி வச்சார். வேற எந்த ஆர்கனைசேஷனுமே என்ன பண்ணல, அது பண்ணல. எத்தனை பர்சன்ட் எழுதி வச்சாரு? 60%. ஒரு கம்பெனில வரக்கூடிய லாபத்துல 60% எதுக்கு போகுது? அது அவர் உயிரோட இருக்கும் போதே தான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம்லாம் இல்ல, உயிரோட இருக்கும் போதே 60% ப்ராஃபிட் எதுக்கு போகுது? ஒன்லி சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு போகுது. எந்த ஆர்கனைசேஷன்? டாடா. டாடாவுடைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டாடாவுடைய பல விஷயம் பண்றாங்க. டாடா ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்காங்க, டாடா இப்ப ஏரோப்ளேன் வாங்கி அதுலயும் இருக்க, எல்லாத்துலயுமே இருக்காங்க. டாடா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. 60% அவங்க லாபத்தை சேரிட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் நீங்க பண்ண சொல்லல. உங்களை ஒரு 100 ரூபாய் முதல்ல எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க? சேரிட்டிக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணலன்னா நீங்க அந்த பழக்கத்தை இந்த இதுல இருந்து கத்துக்குங்க. இது உங்களுடைய செல்வத்தை குறையாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு ரகசியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்கணும். அது எப்படி நினைக்கும்? அதை நினைக்க வைக்கணும் நீங்க தான் காரணம். நம்ம வளமா வாழ்றதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்துரும். அப்ப நம்ம இந்த சேரிட்டி ஆக்டிவிட்டியை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது உங்களுடைய ரெகுலர் வாழ்க்கையில நீங்கள் துன்பம் இல்லாமல், நீங்க கவலை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டு போகலாம். இது எல்லாம் பண்றதோட நம்ம கடைசியா ஒண்ணு நம்ம மறக்கவே கூடாது. யாரு? இறைவனை நாம் மறக்கவே கூடாது. இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்கணும். கடவுளை நாம் எப்பொழுதும் மறக்க கூடாது. கடவுள் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போய் உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சாமி கிட்ட சொல்றோம். தயவு செய்து உங்கள் கஷ்டங்களை கடவுளிடம் சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டங்களிடம் போய் உங்கள் கடவுளை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கடவுளிடம் போய் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கடவுள்கிட்ட சொல்லாதீங்க. உங்க பிரச்சனை கிட்ட போயிட்டு உங்க கடவுள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. காரணம், கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒரு சின்ன கதை மூலமாவே உங்களுக்கு தெரியும். இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல துரியோதனன் எதை போய் கேட்டான்? கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் இருக்கான், துரியோதனன் இருக்கா. ரெண்டு பேரும் உதவி கேட்க போயிருக்காங்க. யார்கிட்ட? கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்க போயிருக்காங்க. அப்போ அர்ஜுனன் எதை கேட்கிறான்? கிருஷ்ணர் கிட்ட. கிருஷ்ணர் கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, 2 சைடுல நான் வச்சிருவேன். ஒன்னு நான் இருப்பேன், இன்னொரு சைடு என்னுடைய எல்லா படைகளும் இருக்கும், என்னுடைய எல்லா அதிகாரமும் இருக்கும் ஒரு சைடு. ஆனா ஒரு சைடுல நான் மட்டும் இருப்பேன். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆயுதமே சண்டை போட மாட்டேன். இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க யார் வேணும்? உடனே துரியோதனன் யோசிச்சு பார்த்தான். இவர் சண்டையும் போட மாட்டாரு, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, இவர் கூட தான் சும்மா இருப்பாரு. இவரை வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம யாரு வேணும்? நமக்கு படைகள் தான் வேணும் அப்படின்னு
சொல்லி படைகளை செலக்ட் பண்ணா துரியோதனன். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணான்? கிருஷ்ணா, எனக்கு உன் படைகள்லாம் வேணாம், எனக்கு நீ இருந்தா போதும். அவன் கொஞ்சம் புத்திசாலி. யார் ஜெயிச்சது? இந்த கதையில இருந்து என்ன நமக்கு புரிஞ்சுக்கிறோம்? பொருளை முக்கியமா வேணும்னு பிடிக்கிறவங்க வாழ்க்கையில தோத்து போயிடுவாங்க. கடவுள் முக்கியமா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. பொருளும் கிடைக்கும், கடவுள் மத்ததையும் கொடுத்துருவோம். அப்ப நம்ம யாரை முக்கியமா கேட்கணும்? யாரை மறக்கவே கூடாது? இறைவனை மறக்க கூடாது, கடவுளை மறக்க கூடாது. நீங்க பேர் என்ன வேணா வச்சு வழிபடுங்க. இப்ப நம்ம முருகப்பெருமானுடைய மரபுல வரதுனால நம்ம முருகப்பெருமானை நம்ம தெய்வமா வச்சு நம்ம வழிபடுறோம். இப்ப வேற ஒரு மரபுல வராங்கன்னா நம்ம அவங்களை என்ன பண்ணக்கூடாது? ஏளனமா பேசக்கூடாது தானே? அவங்களுடைய மரபு அவங்க ஃபாலோ பண்றாங்க. எந்த மரபுல நம்ம வழிபட்டாலும் கடவுள் ஒருத்தன் தான். கடவுள் ஒருத்தன். நம்ம அவனை தினமும் நம்ம நினைச்சு எப்பொழுதுமே கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு நாளை ஆரம்பிக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு நாளை முடிக்கணும். துன்பங்களிடம் நம்ம கடவுள் எவ்வளவு பெரியவர்னு சொல்லணும், கடவுள் கிட்ட போய் நம்ம துன்பங்களை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கடவுள் நீங்க டெய்லி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கஷ்டத்தை உங்களை விட நல்லா தெரியும் யாருக்கு? கடவுளுக்கு. அவர் தானே உங்களுக்கு கொடுத்ததே. இந்த துன்பத்தெல்லாம் யார் கொடுத்ததே? யாரு? இறைவன் தான் கொடுத்ததே. அதை மறக்காதீங்க. நீங்க ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறாரு உங்களுக்கு? எதுக்காக இந்த துன்பத்தை உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாரு? ஒரு பாடத்தை உங்களுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பாடம், சர்க்கரை நோய் உங்களுக்கு வருது, கண்ணு பிரச்சனை தெரியல. அப்பதான் யோசிச்சு பாப்பீங்க, நம்ம கொஞ்சம் ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணணும், ரொம்ப செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்கிறோம், கண்ணு மங்கலாகுது, நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும், சுகர் நோயில மாட்டிக்கிட்டோம். நீங்க போற பாதை தவறுன்னு உங்களுக்கு எப்படி உணர்த்துறது? கடவுளுக்கு வார்த்தை கிடையாது, கடவுளுக்கு அனுபவம் மட்டும்தான் உண்டு. நீங்கள் போற பாதை தவறுன்னு கடவுள் உங்களுக்கு உணர்த்துறது வேற ஒண்ணும் இல்ல, கடவுள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துற சிக்கல்கள் தான். அப்போ உங்க வாழ்க்கையில சிக்கல் வரும்போதே நீங்க உஷாராயிடணும். எங்கேயோ நம்ம தப்பா போயிட்டு இருக்கிறோம், நிறுத்து வண்டியை, திருப்பி சரியான பாதையில போகணும். ஏதோ தப்பு பண்றோம், என்ன தப்பு பண்றோம்? அப்படி நீங்க நிறுத்திட்டு திருப்பிட்டீங்கன்னா இறைவன் உங்களை அதோட விட்டுருவான். அப்படி இல்லாட்டினா நீங்க திருந்துற வரைக்கும் உங்களுக்கு அதே துன்பத்தை கொடுத்துட்டு இருப்போம். அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க கடவுள்கிட்ட போய் உங்க பிரச்சனையை புதுசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரியும். நீங்க போய் என்ன சொல்லணும்? இறைவா, நீ ஏதோ சொல்ல வர, எனக்கு சீக்கிரமா எனக்கு மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு தான் கேட்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட கடவுளை உணர்ந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். இந்த 18 சித்தர்கள். சித்தர்களை வழிபடுவது என்பது அந்த இறைவனையே வழிபடுவது மாதிரி. சித்தர்களை வழிபடுவது என்பது அந்த இறைவனையே வழிபடுவது மாதிரி. சித்தர்களை தினம் தினம் நீங்கள் வழிபடுற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். தினம் தினம் ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம் அரஹர ஓம், ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். முருகப்பெருமான்ல இருந்து அகத்தியர், திருமூலர், பதஞ்சலி மகரிஷி, இவங்களை மனசுல நினைச்சு இவங்களை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். சித்தர்களுடைய நாமத்தை உங்கள் மனசுலையும் வாயிலும் சுமந்து கொண்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களை சுத்தி அந்த சித்தர்களுடைய வைப்ரேஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சித்தர்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில மடத்தனமான விஷயத்தை ஒரு காலத்திலே செய்ய மாட்டீங்க. தானாவே உங்களுக்கு புத்தி வந்துடும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. என்ன கேட்க மாட்டீங்க, குருஜி நான்வெஜ் சாப்பிடலாமா, நான் சொல்லணுமா உங்களுக்கு? அந்த அறிவு கூட உங்களுக்கு இன்னும் வரல, நான் சொல்லணுமா உங்களுக்கு? சில பேர் கேட்பாங்க, நானும் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. இப்ப நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த அறிவு தேவையில்லை, ஒரு அறிவு விருத்தி அடைய தேவையில்லை உங்களுக்கு. யாராவது சொல்லணுமா உங்களுக்கு பாவம் செய்யாத அப்படின்னு? இப்போ கரண்ட் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, யாராவது கேட்கறீங்களா, குருஜி அந்த கரண்ட் உள்ள கை விடலாமா? சும்மா தானே இருக்குது, அந்த டப்பா திறந்து உள்ள கை வச்சு பார்க்கலாமா? மத்ததெல்லாம் நோண்டுறீங்கல்ல, அதை திறந்து உள்ள கை விட்டு நோண்டி பார்க்கலாமா குருஜி? நோண்டுறீங்களா? நோண்ட என்ன ஆவீங்க? கருவாடா ஆயிடுவீங்க. வடிவேல் ஒரு படத்துல கருவாடு மாதிரி ஆயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும்ல அந்த செயல் நமக்கு ஆபத்து கொடுக்கும்னு தெரியும்ல. நான் சொல்லணுமா மத்தவங்க சொல்லணுமா? இந்த உலகமே செயல் விளைவுனாலதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான விளைவு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கு. அப்ப நம்ம செயல்கள்ல பாவ செயல் இல்லாம பாத்துக்கணும் தானே? இதை ஒருத்தர் சொல்லணுமா? உங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய செயல்கள்ல எதெல்லாம் பாவம் இருக்கோ அது எல்லாம் நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவிக்கணும். அப்ப நம்ம செயல்கள்ல பாவம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். கரெக்டா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கைக்காக எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது. திருவள்ளுவர் அதனாலதான் 10 குறள் எழுதி வச்சிருக்கார். புலால் மறுத்தல், தான் ஊன் பெருக்கத்திற்கு பிற ஊன் உண்பான் எங்கடம் ஆளும் அருள். திருவள்ளுவர் கேட்கிறார், 10 குறள் எழுதியிருக்கார். ஒரு உயிரை கொன்று அசைவத்தை சாப்பிட்டவர்கள் என்னென்ன வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்கன்னு 10 குறள் எழுதியிருக்காரு. டவுட் இருந்தா அதை படிச்சு பாருங்க, குறள் போய். அதே மாதிரி புலால் மறுத்தல், அசைவத்தை வேணாம்னு சொன்னவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றாரு கடைசியா. புலால் ஒருத்தன் மறுத்தானே அவனை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். எவன் ஒருத்தன் நான்வெஜ் எனக்கு வேணான்னு தள்ளுறானோ இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரும் அவன் என்ன பண்ணுமா? கை கூப்பி வணங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உயிரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும். அப்ப மத்தவங்களுக்கு எல்லா உயிரும் உங்களை எப்ப போடலாம்னு வெயிட் பண்ணும். நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்ல. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள், உங்க சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே நம்மள தாக்க தயாராயிடும். நேரம் பார்த்துன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியாது, பூந்தொட்டியை தள்ளி தலைமையில உன் செத்தம் எத்தனையோ பேர். தள்ளி விட்டதே யாரு? ஒரு காக்கா தான் தள்ளி விட்டு அது போயிடும். கரெக்டா தள்ளி விடும். எப்படிதான் இந்த பூந்தொட்டி மேல தலைமையில உந்தால் செத்தான்? நம்மளை தாக்குவதற்கு இந்த உயிர்கள் தயாரா இருக்கும். நம்மளுடைய கிரகம் எந்த கிரகம் வீக்கா இருக்கும் போது, நம்மளுடைய சக்தி கம்மியா இருக்கும் போது இதுங்கெல்லாம் என்ன பண்ணும்? எழுந்து இதுங்க வேலையை பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய சக்தி நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட வராதுங்க. நம்ம சக்தி குறையும் பாருங்க, அந்த நேரத்துல நம்ம செய்த
இந்த தவறுகளுடைய விளைவு இதுங்க எல்லாம் ஓபன் ஆகி இதுங்களுக்கு எல்லாம் சக்தி வந்துடும். அந்த நேரத்துல நம்மளை வச்சு ஒன்னா செய்யுங்க எல்லாம். அதனாலதான் திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றாரு, எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யற மாதிரி வாழாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களை ஒரு நாள் அடிக்கும். நீங்க குருவி நினைக்க கூடாது, ஒரு கோழி நினைக்க கூடாது, அதுக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியாது. கரெக்டா இல்லையா? அதனாலதான் முருகப்பெருமான் ஒரு சேவலை தன்னுடைய கொடியில் என்ன பண்ணாரு, அடையாளம் வச்சாரு. டேய் நீ கோழி நினைக்காதடா, அது சாதாரண விஷயம் கிடையாதுடா அப்படின்னு. கரெக்டா இல்லையா? அவருடைய சேவலை எடுத்து வந்து கொடியிலே வச்சார். அவருடைய முருகப்பெருமானுடைய அந்த பாதைக்கு பேர் என்ன வச்சாரு, சைவம்னு பேர் வச்சார். என்ன வச்சாரு, சைவம்னு பேர் வச்சார். ஆனா நம்ம முருகப்பெருமானை கும்பிட்டு அசைவம் சாப்பிடுறோம். அறிவு விருத்தி ஆகலன்னு அர்த்தம். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கா புரியணும். எந்த பாவ செயலும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. சின்னதோ பெருசோ திருத்திக்கணும். செய்யாம இருக்க மாட்டோம். ஐயோ நம்ம பாவம் செய்யாம இருக்க மாட்டோம், அதெல்லாம் ஆரம்பத்தில் எப்படியா செய்வோம். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாவது திருத்திக்கணும். இதை இப்ப நான் பேசுனது எல்லாமே யாருடைய கருத்துக்கள், சித்தருடைய கருத்துக்கள். சித்தருடைய 18 சித்தர்களும் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் இதுதான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கடைசியா பிறப்பினுடைய ரகசியம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநிலை உணர்தலை கடைசியா அடைஞ்சு பிறவா வரம் அருளி இந்த உயிர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்துச்சோ இந்த உயிரினுடைய முழுமை நிலையை அடையணும். இது சித்தர்களுடைய அல்டிமேட் பிறப்பறுக்கும் கலை. இதுக்கு பேரு சாகா கலைன்னு பேர். இதுக்கு பேர் என்ன, சாகா கலை, பிறப்பறுக்கும் கலைன்னு பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பக்தி நெறியோட குருவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ரகசியங்களை குரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த சித்தர்களுடைய அல்டிமேட் ரகசியம் ஆகிய உயிரினுடைய மலர்ச்சி, உயிரை எப்படி நம்ம எடுத்துட்டு வந்து மலர்ச்சி அடைய வச்சு அந்த இறைநிலையோட ஒன்று சேர்த்து முழுமை பேரை நம்ம அடையிறது அப்படின்னு, இதுக்கு பேர் உயிர் ஞானம். அந்த அந்த நிலையை கடவுள் உங்களுக்கு தானா என்ன பண்ணுவாரு, அதுக்கான ஊந்துதலை கொடுப்பாரு, அதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. புரியுதுங்களா? இது கடைசி நிலையா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. சோ பேசிக்ல ஒரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிட்டு கடைசி நிலை. ஓரளவு சித்தர்களுடைய பாதை புரிஞ்சுதான் உங்களுக்கு? யாரெல்லாம் சித்தர்கள் பாதையில வாழணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த சித்தர்கள் பாதையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையா இருக்கும். அப்படின்ற இந்த நாளில் உங்க அனைவரையும் நான் வாழ்த்தி, நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்பொழுதும் நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். சொல்லுங்க, நல்லதையே நினைப்பேன், நல்லதையே பேசுவேன், நல்லதையே செய்வேன், எனக்கு நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய சூத்திரமே கிடையாது. நீங்க நல்லது செய்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதுதான். அப்ப நம்ம எதெல்லாம் நல்லது செய்யறோம், நல்லது செய்யல திருத்தி, ரொம்ப எளிமையான ஒரு சூத்திரம். இது சித்தர்களுடைய சூத்திரம். நீங்கள் அனைவரும் சித்த மார்க்கத்தில், சித்தர் பாதையில், வள்ளல் பெருமான் காட்டிய நெறியில் நடந்து நீங்கள் அனைவரும் இந்த பிறவி என்ற இந்த பெருங்கடலை நீந்தி இறைவனடி சேர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசையை நல்லாசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சித்தர் பாதையில தொடர்ந்து வரணும், வளர்ந்துட்டே இருக்கணும்னா 3 விஷயம் தேவை. எந்த ஒரு கல்வியில நீங்க உயரணும்னாலும் 3 விஷயம் தேவை. ஒண்ணு, அந்த கல்வி சொல்லி கொடுக்கிற ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியரை நீங்கள் இப்போ என்ன நீங்க ஆசிரியர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா முடிவு பண்ணிடணும், இந்த ஆசிரியர்கிட்ட இருந்து பாடம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்க சொல்லி கொடுக்கிற எல்லா வகுப்புகளையும் கலந்துகிட்டு எல்லா பாடத்தையும் கத்துக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம கம்யூனிட்டி. நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லா ஈவென்ட்ஸ்லயும் கலந்துக்கணும். நம்ம குருகுலத்துல ஒரு பகுதியா நீங்க என்ன பண்ணணும், ஒரு மெம்பரா நீங்க உங்களை மாத்திக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் எப்படின்னா, நீங்க வெளியில போனீங்கன்னா இது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. கரெக்டா இல்லையா? ஒரு புதிய உலகம் இது, வெளியில ஒரு புதிய உலகம். நீங்க அங்க போனீங்கன்னா அது உங்களை அடிக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? நீங்க கண்ணுல பார்த்த உடனே இந்த சைடு KFC, புரியுதுங்களா? KFC, இந்த கடையில பஜ்ஜி கடை, எங்க போனாலும் ஸ்ட்ரீட் வந்தது. என்ன ஸ்ட்ரீட் அது? ஸ்ட்ரீட். கோவிலுக்கு போனாலும் வெளியே சாப்பிடுறதுக்கு பலகாரம், துணி வாங்க போனா அங்க சாப்பிடுறதுக்கு பலகாரம், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம ரத்தத்துக்குள்ள கொலஸ்ட்ரால் ஏறி போய் டாக்டர் கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு இருக்கும். இது அதான் நடக்குது. அப்போ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மள கண்ட்ரோல் பண்றது நம்ம இல்ல, நம்மள கண்ட்ரோல் பண்றது யாரு? எலி பிடிப்பாங்க. எப்படி எலி பிடிப்பாங்க? பொறி வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி உங்களை வடை வச்சு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வாசனையா சுட்டு வச்சா நீங்க மாட்டுவீங்க அப்படின்னு. கரெக்டா வச்சிருப்பான். நீங்க போய் சாப்பிடுவீங்க. ஏற்கனவே ஹார்ட்ல பிளாக், ஆனா உங்க மனசுல வீடு பிளாக் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனா ஹார்ட்ல பிளாக் வாங்கிருப்பீங்க. புரியுதுங்களா? காரணம் நம்மள வலை வச்சு பிடிக்கிறாங்க, வலை வச்சு பிடிக்கிறாங்க. எந்த அதாவது எலி பிடிக்கிற டப்பால நம்ம மாட்டுவோம் அப்படின்னு இஎம்ஐல மாட்டாலோ உங்களுக்கு இஎம்ஐ கொடுக்குறோம். ஏற்கனவே கடன் இருக்குது, வேலை ஒன்றும் பலமா ஸ்டேபிள் ஆகல, உடனே இஎம்ஐ கொடுப்பீங்களா? எனக்குலாமா? கண்டிப்பா கொடுப்போம், வாங்க. மாட்டினீங்களா? புரி வச்சாச்சு, மாட்டியாச்சு. பைக்ல போயிட்டே இருப்பீங்க, ஃபுட் ஸ்ட்ரீட் பஜ்ஜி சுட்டு வச்சிருப்பாங்க, 4 பஜ்ஜி சாப்பிட்டு போவீங்க, தீந்துச்சு. மாட்டினீங்களா? எங்கெங்கெல்லாம் உங்களை பொறி வச்சு பிடிக்க முடியுமோ இந்த சமுதாயம் என்ன பண்ணுது, உங்களை பொறி வச்சு எப்படியாவது உங்களை மாட்டி உங்களை அவஸ்தைப்பட வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வாழ்றாங்க இந்த சமுதாயம். எஸ் ஆர் நோ ஆல் ஆஃப் யூ? நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப உஷாரா. நீங்க சாதாரணமா கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டீங்கன்னா எந்த உணவுல எந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது. விஷங்கள் தான் இன்னைக்கு உணவுல மார்க்கெட்
மார்க்கெட்ல இருக்க உணவுல என்ன இருக்கு? விஷங்கள் தான் இருக்கு. நான் தயவு செய்து நான் சொல்றேன், கேன்சர் வார்டுக்குள்ள நான் போனேங்க. கேன்சர் வார்டுக்குள்ள போறேன். சென்னையில ஒரு கேன்சர் வார்டு, அந்த கேன்சர் வார்டுக்குள்ள போறேன். அதுக்கு பேர் கேன் கேர்னு பேரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன். போய் பார்த்தோம்னா அதுல ஒரு 20 பெட் இருக்கு. அந்த 20 பெட்ல 2 பேர் தான் வயசானவங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞர்கள் தான். கல்யாணம் ஆன கப்புள்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. கணவனுக்கு புற்றுநோய். கார்ப்பரேட்ல இப்பதான் வேலைக்கு செய்த ஒரு பையன் கார்ப்பரேட்ல வேலை செஞ்சிருக்கான். அவனுக்கு பிரெயின்ல கேன்சர். அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அன்கான்சியஸ் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 6 மாசமா சுயநினைவு இல்லாம படுத்திருக்கான். யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பையன் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கான். அன்கான்சியஸா படுத்து கிடக்கான். 6 மாசமாச்சு அவன் பேசி. யோசிச்சு பாருங்க, பக்கத்து பெட்ல அப்பதான் கல்யாணம் ஆகி புது தம்பதி அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு. நான் அந்த டாக்டர் கேட்கிறேன், இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களே, இதெல்லாம் சரியாயிடுமான்னு கேட்கிறேன். அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் பேரு நாங்க ஏன் கேன் கேர் பாலியேட்டிவ் கேர்னு போட்டிருக்கோம்னா இந்த நோயெல்லாம் சரி ஆகாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. பாலியேட்டிவ் கேர்னா என்ன? எந்த நோயெல்லாம் சரி ஆகாதோ அவங்களெல்லாம் இருக்கிற வார்டு இது. அப்ப எதுக்கு இவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க? வலி இல்லாம மரணம் அடையறதுக்காக. அந்த டாக்டர் சொன்னாங்க, வலி இல்லாம மரணம் அடையறதுக்காக இவங்க எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க வார்டுல அப்படின்னு. இதை பார்த்த உடனே தான் எனக்கு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஞாபகம் வந்துச்சு. இவங்க எதனால மாட்டினாங்க? அந்த ஃபுட் ஸ்ட்ரீட். எஸ் ஆர் நோ? புரியுதா உங்களுக்கு? இல்லனா இந்த குழந்தைங்க எல்லாம் ஏன் மாட்டுது? கண்டதையும் சாப்பிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுலயே உடம்புக்குள்ள அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் புற்றா மாறி வளர்ந்து நிக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தப்பு பண்றீங்க, விளைவு பாருங்க. அப்ப இந்த சமுதாயத்துல நம்ம உஷாரா இருக்கணுமா இல்லையா? கண்டதையும் சாப்பிடலாமா? பதில் சொல்லுங்க. எது நல்லதுன்னு பார்த்து தான் சாப்பிடணும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மனசு சொல்லுதுன்றதுக்காக நம்ம எந்த வழியில நம்ம போகாம நம்மள கட்டுப்பாட்டோட நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த சித்தர் நெறியில நம்மள கொண்டு வரதுதான். உங்க குடும்பத்தை சித்தர் நெறியில கொண்டு வாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. சித்தர்கள் மேல பக்தி ஏற்படுத்துங்க. ஏன்னா பக்தி தான் ஒழுக்கத்தை கொடுக்கும். பக்தி தான் ஒழுக்கத்தை கொடுக்கும். அதனாலதான் கோவில் கட்டி வச்சு ஒரு ஊர்லயும் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னு சொன்னாங்க. ஏன்னா பக்தி குழந்தைங்களுக்கு நீங்க சின்ன வயசுலயே பக்தி வளர்த்துட்டீங்கன்னா ஒழுக்கம் தானா வந்துடும். பக்தி இல்லைன்னா ஒழுக்கம் வராது. பக்தி இல்லைன்னா ஒழுக்கம் வராது. அதனால குழந்தைங்களை கோவிலுக்கு கூட்டு போங்க, வாரத்துல ஒரு நாள். அது புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கடவுள் ஒருத்தரா இருந்தாலும் பல ரூபங்கள் கடவுள் வணங்குறது தப்பு கிடையாது. கரெக்டா இல்லையா? நீங்க வணங்குங்க, முருகன் வணங்குங்க, சிவன் வணங்குங்க, வணங்கட்டும். பக்தி வரட்டும், யாருக்கு மேலேயாவது பக்தி வரட்டும். குழந்தைங்களுக்கு பக்தியோட குழந்தைங்களை வளங்க. அப்ப குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் வரும், ஒழுக்கம் தானா வந்துடும். பக்தி வந்துச்சுன்னா ஒழுக்கம் வந்துடும். அதனால பக்தியை குழந்தைங்களுக்கு வளங்க. கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு அடிக்கடி யாரை பத்தி பேசுங்க? கடவுளை பத்தி குழந்தைங்க கிட்ட பேசுங்க. நான் அகங்காரம் வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் அகங்காரம், நீ பெரிய ஆள் ஆயிட்ட, நான் சாதிச்சிட்டேன். கடவுளுடைய அருளால் நீ சாதிச்ச, கடவுளுடைய அருளால் நீ சாதிச்ச. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் உன்னை பெரிய ஆள் ஆக்குனான். நீ உன்னுடைய முயற்சியால ஆகல. உன் முயற்சி தேவை, ஆனா கடவுளுடைய அருள் அதுக்கு மேல தேவை அப்படின்னு குழந்தைங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தே நீங்க வளர்க்கணும்? இறைவனை ஞாபகப்படுத்தி வளர்க்கணும். இல்லைன்னா இறைவன் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்வோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்களும் ஞாபகப்படுத்திடுங்க. சோ இதுதான் சித்தர்களுடைய கோர். இத்துடன் இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்றோம். அனைவருக்கும் பிரசாதம் சாப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யுங்கள். ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். சத்தமா சொல்லுங்க. ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் மரஹர ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, யோக முருகனுக்கு, 14 சித்தர்களுக்கு, ஆதி சிவனுக்கு, அனைவருக்கும் உயிர் வணக்கம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உயிர் வணக்கம்னு சொல்லிக்கோங்க. அனைவரும் ஒரு சின்ன உங்களுக்கு நம்ம முருகன் கோவில் கட்டிட்டு இருக்கோம், முடிய போது. இந்த மே மாசம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போறோம். அந்த சந்தோஷமான செய்தி உங்க அனைவருக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கிறதுக்காக நாங்க ஒரு கும்பாபிஷேகம் குழு அப்படின்னு சொல்லி ஒரு கும்பாபிஷேகம் கமிட்டி போட்டிருக்கோம். யாரெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துல தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க அந்த குழுவுல இணைஞ்சிக்கலாம். சோ சென்னை குழு, செங்கல்பட்டு குழுவோட 2 குழுவா நாங்க பிரிக்கிறோம். அந்த குழுக்கள்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது யார் ஒருத்தங்க ஒரு நேம் லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கமிட்டி மாதிரி நம்ம வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம சீரும் சிறப்புமாக, உங்கள் வாழ்க்கையில நீங்க தனியா ஒரு கோவில் கட்ட முடியாது.
எஸ் ஆர் நோ? அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான வாழ்க்கையை அர்ப்பணிச்சா மட்டும்தான் அது முடியும். புரியுதுங்களா? இப்ப இந்த கோவில் கட்டியிருக்கிறோம்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இது உதயமானது. 40 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில இது கடமையா இது நடந்தது. ஆனா என்ன முடியும்னா, மற்றவங்களோட நம்ம என்ன பண்ணிக்கணும்? சேர்ந்துக்கணும். அது முடியும். இப்ப கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நீங்க உங்க கோவிலா பார்க்கணும். அதை நீங்க உங்க கோவிலா பார்த்தீங்கன்னா முருகன் உங்களை அவனா பார்ப்பான். புரியுதுங்களா? இது மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களை நீங்க அதை சேர்த்துக்கணும். நல்லது நடக்கிற இடத்துல நீங்க இருக்கிறது, நல்லது செய்யறது, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லது ஏற்படும். அதுவும் முருகன் தமிழ் மண்ணினுடைய தலைவன். இந்த பூமியில நீங்க தமிழ் பேசுறீங்கன்னா அது யாரால பேசிட்டு இருக்கீங்க? முருகனுடைய அருளால் தான் பேசிட்டு இருக்கீங்க. முருகன் நடந்த பூமி இது. அவர் வாழ்ந்த காற்று இந்த காற்று. இதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நீங்கள் அனைவரும் இந்த கமிட்டியில யாரெல்லாம் கும்பாபிஷேகம் கமிட்டியில சேர்ந்து தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, சின்ன தொண்டா கூட இருக்கலாம். ஒரு டொனேஷன் ரெசிப்ட வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ற வர சின்ன தொண்டு கூட நீங்க, அதுவும் தொண்டு தான். அதை நீங்க புக்கை வாங்கிட்டு போலாம். அந்த புக்ஸ் எங்கமா இருக்கு, அந்த புத்தகங்கள் அதை வாங்கிட்டு போய் நீங்க டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணலாம், கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நேரா அன்னைக்கு தொண்டு செய்யலாம். இல்ல ஏற்கனவே மற்றவர்கள் கிட்ட இருந்து உதவி வாங்கிட்டு வந்து கல்கள் உங்களால என்ன முடியுமோ நீங்க கும்பாபிஷேகத்துக்கு பண்ணி நம்ம சிறப்பா இதை நம்ம நடத்துறதுக்கு நீங்க அதுல நீங்க பண்ணலாம். இந்த கோவில் கட்டுறதுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் நீங்க கொடுக்கலாம். ஸ்பான்சர் பண்றவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டொனேஷன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இப்படி பல விஷயங்களை நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாரும் நீங்க கோவில ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? வேலை முக்காவாசி முடிஞ்சிடுச்சு. நீங்க பார்க்கலாம். உயிர் வணக்கம். இதுக்கு பேரு ஹெல்த் இன்ஜின் ஒர்க் ஷாப்னு பேரு. இது முழுக்க முழுக்க நோய் வராம இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்காக நாங்க ஏற்படுத்தின வகுப்பு. இது சீக்ரெட் வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னா எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு விஷத்தை உடம்புல இருந்து விஷத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வகுப்பு தேவை. அதுதான் இந்த வகுப்பு. வேற ஒண்ணும் இல்ல. உடம்புல விஷம் இருந்துச்சுன்னா தானே புற்றுநோய் வரும். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஏன் வருது? அதனால இந்த 4 நாள்ல உடம்புல இருக்க எல்லா விஷத்தையும், இந்த சூரிய குளியல், அப்புறம் இந்த வாழலை குளியல், அப்புறம் இயற்கை உணவு, இந்த ஜூஸ், இது மாதிரி எல்லாம் பண்ணி அழுக்குகளை வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம சமுதாயத்துக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கும். வந்துட்ட உடனே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். புற்றுநோய் வந்தவங்களுக்கு எப்படி மருந்துகள், சித்த மருந்துகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். அனைவருக்கும் உயிர் வணக்கம். சோ ஒவ்வொருத்தங்களாம் என்கிட்ட திருநீர் இது வாங்கிட்டு நீங்கள் விடைபெறலாம். உயிர் வணக்கம்.